வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு திருடன் ஒருத்தன் கடைசியா ஒரு பெரிய திருட்ட பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலன்னு $500 மில்லியன் வைரங்களை கொண்டு போற ஒரு வண்டியை கொள்ளையடிக்கான். ஆனா அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது, இவன் கொள்ளையடிச்சது அரசாங்க வண்டியில இருந்து இல்ல, அமெரிக்காவே ஆள்ற ஒரு பெரிய டானோட வண்டியில இருந்துன்னு. தன்னோட பொருளையே கை வச்ச அந்த திருடனோட தலையை கொண்டு வர்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு அந்த டானு ஆர்டர் கொடுக்க, தான் உயிரை காப்பாத்திக்க இவன் ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருக்கப்போ இவன் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்கு. அப்படி ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பேரு ப்ரீஷியஸ் கார்கோ. படத்தோட முதல் சீன்லயே நம்ம ஹீரோ கடல் பக்கமா நின்னு கோல்ஃப் விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு ஆம்னி கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து ரவுடி ஒருத்தன் 3-4 ஆட்களோட இறங்குறான். ஒவ்வொருத்தன் கையிலயும் பெரிய பெரிய துப்பாக்கி. இறங்கின ரவுடி வந்த உடனே இவன்ட்ட உரண்ட இழுக்க, பேச்ச நிப்பாட்டு, காசு எங்கன்னு கேட்கான். இவன் ஆயுதத்தை எங்கன்னு கேட்கான். நம்ம ஹீரோ இவனுக்கு ஆயுதத்தை விற்க, அதுக்கு பதிலாக அவன் காசு கொடுக்கணும். ஆனா காவாசி காசை மட்டும் கொடுத்துட்டு மிச்ச காசை அவன் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன்னு லந்த காட்டுறான் அந்த ரவுடி. கடுப்பான நம்ம ஹீரோவும், நீ காவாசி காசு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி உனக்கு காவாசி ஆயுதங்களை தான் கொடுப்பேங்க. அதை கேட்டு வெறியான ரவுடி சட்டுன்னு இடுப்புல இருந்து பிஸ்டல் உருவிடுறான். டம்முன்னு நம்ம ஹீரோ நெஞ்சில புல்லட்டை இறக்கிட்டு அவனோட ஆளுங்களை துப்பாக்கியில எடுத்துட்டு வாங்கடே அப்படின்னு சொல்ல, கீழே விழுந்த நம்ம ஹீரோவோ திரும்ப எந்திரிச்சு நிற்கான். அலறி போன ரவுடி அவனுக்கு இன்னொரு துப்பாக்கி ஷாட் அடிக்கான். இந்த வாட்டி நெத்தி ஷாட். ஆனா மறுபடியும் நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்க, துப்பாக்கியில எதுவும் கோலரான்னு குழம்பி போன ரவுடி துப்பாக்கி செக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா உள்ள டம்மி புல்லட்டுகள் இருந்திருக்கு. சட்டுன்னு எங்க இருந்தோ ஸ்னைப்பர் ஷாட் வந்து அவன் தலையை தெறிக்க விடுது. உடனே அந்த ரவுடிக்கு பின்னாடி பெரிய துப்பாக்கி வச்சுட்டு இருந்த இன்னொருத்தனும் ரவுடியோட ஆளுகளே சுட்டு கொள்றான். பார்த்தா இவனும் நம்ம ஹீரோவோட டீம் தான். நம்ம ஹீரோ இந்த தாடிக்காரன், அது மட்டும் இல்லாம லோகன்னு ஸ்னைப்பர் வச்சு தூரத்துல உட்கார்ந்துருக்கிற ஒரு பொண்ணு, இவங்க எல்லாரும் ஒரே டீம். நேக்கா ரவுடியை ஏமாத்தி அவன் துப்பாக்கியில போலி புல்லட்டுகளை போட்டு அவனையும் அவன் டீமையும் மொத்தமா அடிச்சு சொல்லிட்டு காசு துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து போயிடுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்களை பண்ணிட்டு ஊர் உலகத்துல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோவும் லோகனும் போட்ல போயிட்டு இருக்கப்போ அவன் போட்ல ஒரு போட்டோ இருக்கிறதா பாக்குறான். அது நம்ம ஹீரோ அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கிற போட்டோ. ஆனா இப்போ இவன் ஜென்னான்னு வேற ஒரு பொண்ணை டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த லோகனு, இந்த போட்டோவை ஜென்னா பார்த்தா என்னத்துக்குள்ள ஆகுது, இதை போய் போட்ல வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஆத்துல வீசிடுறான். சடன் பிரேக் போட்டு யூ டர்ன் அடிச்சவன் திரும்ப போய் ஆத்துல தூக்கி போட்ட போட்டோவை வலையில பிடிச்சு கொண்டு வந்துடுறான். அப்படி அவட்ட என்னடே பார்த்து அப்படின்னு லோகன் கேட்க, அது அப்படிதான், சில உணர்ச்சிகளை சொல்ல முடியாது அப்படின்னு அவ வாய அடைச்சிடறான். அதே நேரத்துல கேமன் ஐலண்ட்ஸ் அப்படிங்கிற வேற ஒரு ஊரை காமிக்காங்க. அங்க ஒரு டீம் பேங்கை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீமோட தலைவிக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அமெரிக்காலே மிகப்பெரிய டானான எட்வர்டு. போனை அட்டன் பண்ண இவ்வளோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசட்டுமா அப்படிங்க. நீ எங்க இருக்க, என்ன சம்பவம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், இது நான் அடிக்கணும்னு வச்சிருந்த பேங்க் அப்படின்னு சொல்ல, அவளோ நீ இந்த பிளானை தான் கேன்சல் பண்ணிட்டியா, நான் அடிச்சுட்டு போறேன் அப்படிங்க. அந்த டானு கடுப்பாயிடுறான். நான் அந்த பேங்க்ல கொள்ளை அடிக்காம இருக்கேன், அது என்னோட விருப்பம். ஆனா நான் பிளான் பண்ண இடத்துல போய் நீ கை வச்ச பத்தியா, ஆட்டைய போடுற மொத்தத்தையும் நேரா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிடறான். அவன் தூரத்துல தான் இருக்கான், ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு இவ்வளோ மொத்தத்தையெல்லாம் உன்கிட்ட தூக்கி கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்ல, வெளியே சைரன் அடிக்கிற சத்தம் கேக்கு. பார்த்தா நம்ம மொட்டை டானு இவ்வளவு போலீஸ்ட போட்டு விட்டார் போல இருக்கு. அலறி போன இவ அப்படியே போனை கீழே போட்டுட்டு வயிற்ற பிடிச்சிட்டு மெல்ல நடக்க ஆரம்பிச்சிடறா. பார்த்தா இவன் நரமாச கற்பிணியா இருக்கா. நம்ம மொட்டை டானோ, போனை கட் பண்ணிட்டியா, ஈர ஒன்ன வச்சுக்கிறேன்னு போனை கட் பண்ணவரு பின்னாடி திரும்பி தான் அசிஸ்டன்ட்ட அவன் கொண்டு வந்து கொடுத்த டைய நாய் நக்கன கலர் மாதிரி இருக்கு, இதே அவங்களாம் போடுவான்னு இவனோட கோவத்தெல்லாம் அவனை அடிச்சு அவன் மேல காட்டிடுறான். பிறகு அங்க நிக்கிற தன்னுடைய ரைட் ஹேண்ட அந்த பொண்ணு கேரன் அந்த இடத்துல இருந்து உயிரோட வெளியே வந்தனா, அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆவதற்காக ஒரிஜினலா பிளான் பண்ணி வச்சிருந்த பிளைட்ல தான் ஏறி போவா. அவளை கண்டுபிடிச்சு அவளுக்கு வேற என்னென்ன விஷயம் தெரியுங்கிறத எனக்கு சொல்லு அப்படிங்க. அந்த ரைட் ஹேண்டும் ஓகே சார்னு கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜாக் டேட் பண்ற பொண்ணை காமிக்காங்க. அவ பேர் ஜென்னா. அவ மாட்டு ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கிற வெட்டினரி டாக்டர். அவளுக்கு ரூட்டை போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனமேன்ட்டு நம்ம லோகனோட செல்ல பிராணியான நாயை வாங்கிட்டு போறான். கடந்த சில நாட்களாவே இவட்ட பேசி அடிபட்டு வச்சிருக்கான் போல இருக்க. இன்னைக்கு நைட்டு டேட்டிங் போலான்னு முடிவு பண்றாங்க. சாயங்காலம் இருட்டி நைட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம மொட்டை டானோட ரைட் ஹேண்ட் அங்க வந்து, தலைவரே கேரணி எங்க போறாங்கிறத நம்ம ஆளுக கண்காணிச்சுட்டாங்க, அவளை பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்க. அவ தனியெல்லாம் தப்பிச்சு போக முயற்சி பண்ண மாட்டா, கண்டிப்பா யாரோட உதவியாவது கேப்பா, அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்கன்னு ஆட்களை அனுப்பி விடுறான். இங்க நைட்டு நம்ம பையன் ஜாக்கோ டேட்டிங்க முடிச்சுக்கிட்டு வீட்டுல போய் மேட்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப சடார்னு கதவை திறக்கவும் பதறி போய் யாருன்னு பார்த்தா இவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கேரன் வந்து நிக்கிறா. அவளை பார்த்து ஜாக் பதறி போய் இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நீ உன் வேலைகளை முடிச்சுட்டு மெதுவாவா, நான் கீழே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம பிரெக்னண்டா இருக்கிறவ வயிற்ற காமிச்சு உரைய போடுங்க, உலகத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதை பார்த்து கடுப்பான ஜென்னாவோ, யார்ல இவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஞ்சி போக பாக்கா. அதே நேரத்துல நம்ம மொட்டை டானுக்கு அவன் ரைட் ஹேண்ட் போன் பண்றான். தலைவரே அவ ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கா, அவ இருக்கிற இடத்த நாங்க ட்ராக் பண்ணிட்டோம், இன்னைக்கு நைட் அவ தாண்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வச்சிடறான். இங்க நம்ம ஜாக்கோ பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு பதறி அடிச்சு வெளியே ஓடி வந்தா இவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. வயிற்றுல உள்ள குழந்தை எத்தனை மாசம் அப்படின்னு கேட்க, 7 மாசம் ஆச்சு, உன்னோட குழந்தை தான் அப்படிங்கவும் நம்ம ஜாக்கு வெறியாயிடுறான். கரெக்டா அதை கேட்ட ஜனாவும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே போறப்போ ஹால்ல இருக்கிற லோகனோட நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்ப நீ வேற தேவையில்லாத நேரத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஓடி போய் ஜன்னலை எட்டி பார்த்தா 2 கார்ல முரட்டு பயிலுக துப்பாக்கி கையுமா இறங்குறாங்க. அதை பார்த்த உடனே ஜாக்கு ஜென்னாட்ட, இப்போ ஒரு பயங்கரமான சம்பவம்
சம்பவம் நடக்க போது எந்த கேள்வியும் கேட்காத அப்படின்னு பெட்ரூம்குள்ள போனவன் சட்டுன்னு 2-3 டிராயர்களை திறக்கான். ஒவ்வொன்றுக்குள்ள இருந்து ஒவ்வொரு துப்பாக்கி வருது. அது மட்டும் இல்லாம ஒரு கிரெனேடு குண்டை அந்த மெயின் டோரோட கதவுல சேர்த்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுறான். கதவை திறந்தா அது கீழே வந்து டம்முன்னு வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு இவங்க எல்லாரையும் பின்வாசல் வழியா கிளப்பி கூட்டு போறான். கரெக்டா நாயகியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இவன் பின் கதவை திறந்து ஓடுறப்போ முன் கதவை அந்த கெட்டவங்க திறக்காங்க. திறந்த உடனே டம்முன்னு வெடிக்குது. உடனே அவங்க எல்லாம் வீட்டோட பின்னாடி பக்கம் ஓடி வராங்க. அதுக்குள்ள நம்ம ஆளுங்க அங்க இருக்கிற போட்ல ஏறி எஸ்கேப் ஆகிறாங்க. ஆனா நம்ம மொட்டை டானோட ரைட் ஹேண்டும் அவன் ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு மத்த போட்டுகளை எடுத்துக்கிட்டு பின்னாடியே விரட்டிக்கிட்டு போறான். இதெல்லாம் பார்த்து மிரண்டு போன வெட்டினரி டாக்டர் ஜென்னாவோ போலீஸ்க்கு போன் போட அது நம்ம வழக்கத்திலே கிடையாதுன்னு சொல்லிட்டு கேரன் அந்த போனை பிடிங்கி ஆத்துல வீசிடுறான். அழகி போன ஜென்னா யாருவே நீங்க எதுக்குவே என்ன உள்ள இழுத்து விட்டீங்கன்னு சொல்லிட்டு தலையில கையை வச்சு கீழே படுத்துடுறா. அப்ப நம்ம ஜாக்கோ கேரண்ட யார் இவங்க எதுக்கு இப்படி கொள்ள துரத்திக்கிட்டு இருக்காங்கிறப்பதான் இவ சொல்றா இவன் மொட்டை டானுக்காக ஒரு இடத்த கொள்ளையடிக்க போய் அது தப்பா முடிய இப்ப அந்த மொட்டை இவளை போடுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான்னு சொல்றா. அந்த மொட்டைனே ஒரு பயங்கரமான ஆளு, அவனுக்கு ஏன் வேலை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் வேகமா ஓட்டிட்டு போவ நம்ம கேரனு துப்பாக்கியில சுட்டு ஒரு 2-3 பேரை போட்டுருதா. அப்ப நம்ம ஜென்னா கையில துப்பாக்கி கொடுத்து எனக்கு கை வலிக்கு கொஞ்ச நேரம் நீ சுடுன்னு கொடுக்க அவ சுடுறதுக்கு போல துப்பாக்கி தூக்கி எரிஞ்சு ஒருத்தனை மண்டையில அடிச்சு தள்ளிடுறா. ஆத்தி இப்ப சுடுறதுக்கு துப்பாக்கி இல்லையே அப்படின்னு இவங்க முழிக்க பின்னாடியே மொட்டையனோட ரைட் ஹேண்ட் வேகமா விரட்டி வரான். அப்ப நம்ம ஜாக்கு அவன் கொண்டு வந்திருந்த ஷார்ட் கன் எடுத்து கேரன்ட்ட கொடுக்கான். அந்த துப்பாக்கி வச்சு பக்கத்துல தான் சுட முடியும் அப்படிங்க, கவலைப்படாத சட்டன் பிரேக்க போட்டு ஒரு யூட்டன் அடிக்க அவனோட மண்டையில தட்டி தள்ளு அப்படிங்கும். சொன்ன மாதிரியே சட்டுன்னு பிரேக்க போட்டு யூட்டன் அடிக்க பின்னாடி வந்த போட்ல உள்ளவனை இவ ஷார்ட் கன்னால அடிச்சு தள்ளிடுறா. இப்ப அந்த போட்டை ஓட்டுறவனும் நம்ம மொட்டையனோட ரைட் ஹேண்ட் மட்டும் தான் இருக்காங்க. இவங்களை நானே பாத்துக்கிறேன்னு ஜாக்கு போட்டு தாவி போட்டு டிரைவரை முத போட்டு தள்ளிட்டு அடுத்தது அந்த மொட்டையனோட ரைட் ஹேண்ட போட்டு வெளுன்னு வெளுக்கான். ஆனா அவனும் சாதாரண ஆள் கிடையாது. குங்ஃபு கிராத்தை எல்லாம் பழகிருப்பான் போல. நம்ம ஹீரோவை கவட்டையில மிதிச்சு படுக்க போட்டுதான். பிறகு கீழே இருந்து துப்பாக்கி எடுத்து சுட போவ சரியான நேரத்தில் நம்ம ஹீரோ போட்டு ஸ்டியரிங்கை திருப்பி நின்றுட்டு இருந்த ரைட் ஹேண்ட தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு போட் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி இவன் ஜெனாவை பாதுகாப்பான இடத்துல இறக்கி விட்டு லோகனோட பெட் டாக்கையும் அவட்டையே ஒப்படைச்சிட்டு போறான். நான் உன்ட்ட உண்மையை சொல்லாம மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. கொஞ்ச நாளுக்கு ஒரு வேலையா நான் வெளியூர் போறேன், எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் திரும்ப வந்துட்டு வரேன் அப்படிங்க. ஆனா ஜென்னாக்கோ இவன் மேல நம்பிக்கை இல்ல. சரி எப்படியும் போயிட்டு போன அனுப்பி விட்டுருதா. பிறகு இவங்க 2 பேரும் போட்ல போய் தனியா ஒரு இடத்துல உட்காந்து பேசுறப்போ என்ன பிரச்சனை எதுக்கு இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கான். அப்பதான் அவ சொல்றா இவ அந்த மொட்டை டானுக்கு கடன் பட்டிருக்கதாவும் அவனுக்கு சேர வேண்டியதை திரும்ப இவ கொடுக்கலனா இவளை உயிரோட விடமாட்டான்னு சொல்றா. என் டீம் மொத்தமும் இறந்துட்டாங்க, நான் மட்டும் தான் எப்படியோ தப்பிச்சு வந்தேன், எனக்கு உதவி வேணும் அப்படின்னு இவ கேட்க கடைசி வாட்டி உனக்கு உதவி பண்ணப்பவே என்ன சமாதிக்கு கீழே தள்ளியிருப்ப, இப்போ எந்த முகரை வச்சு என்கிட்ட உதவி கேட்க அப்படின்னு இவன் சொல்ல அதுக்கு அவ்வளோ சென்டிமெண்ட் போட்டு தாக்குறான். இப்ப நான் சொல்ல போற வேலை சின்ன ரிஸ்க் ஆனா பெரிய பணம். மொட்டை டானுக்கு கொடுக்க வேண்டிய பணம் போக இன்னும் இருக்கும், அதை வச்சு நம்ம எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு இவன் தோலை தடவை இவனும் பழைய சென்டிமெண்ட்ல அட்டாக் ஆயிடுறான். சரி அளவு என்ன ஜாப் அப்படின்னு கேட்க அவ சொல்ல ஆரம்பிக்கா. அதே நேரத்துல இங்க நம்ம மொட்டை டானோட அந்த ரைட் ஹேண்ட் அசிஸ்டன்ட் அவரை பார்த்து விஷயத்த சொல்ல வரான். இவங்க பிளான் பண்ண ஜாப் முத கேரனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கறத இவங்க விசாரிக்க இவங்க கூட்டத்திலே இருக்கிற ஒரு ஆள் தான் அந்த விஷயத்தை லீக் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. உடனே அவனை தூக்கிடுறாங்க. நேரா கொண்டு வந்து நம்ம மொட்டை டான ஈத்தாப்புல உட்கார வச்சு அவன் முன்னாடி பைபிள் வச்சு நான் கேட்க போற கேள்விகளுக்கு பொய் சொல்லாம பதில் சொல்லுவேன்னு இல்ல சத்தியம் பண்ணு அப்படிங்காங்க. அவனும் சத்தியம் பண்றதுக்காக பைபிள் மேல கைய வைக்க சட்டுன்னு பின்னாடி இருந்து நம்ம ரைட் ஹேண்டு கத்தி எடுத்து இவன் கையிலே சொல்லிடுறான். அவன் வழியில கதற உண்மையை சொல்லு, அவட்ட நீ என்னென்ன விஷயத்த சொன்ன அப்படின்னு டானு கேட்காரு. நான் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு இவன் வழியில கதறிக்கிட்டு இருக்க நம்ம ரைட் ஹேண்டு கையில குத்தி இருக்கிற கத்தியை வச்சு கியர் போடுறான். துடிச்சு போனவன் பேங்க்ல கொள்ளையடிக்கிறத பத்தி சொல்லியிருக்கான். கேமரா லைன்ல இவன் பிளான் போட்டிருந்த இன்னொரு கொள்ளையை பத்தி சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம கவச வண்டி மிஷனை பத்தி சொல்லியிருக்கான். எது கவச வண்டியை பத்தி அவட்ட சொல்லிட்டியா அப்படின்னு டானு கேட்க ஆமா தலை என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்க. டானு கண்ணை காமிக்கவும் ரைட் ஹேண்ட் இவனை தூக்கிட்டு போய் கையை காலை கட்டி அவர் நாய்க்கு இறையா போட்டுறான். இங்க பீச்சை காமிக்காங்க. நம்ம லோகனு தனியா கோல்ஃப் விளாண்டுகிட்டு இருக்க அங்க வந்து நம்ம ஹீரோ ஜாக்கு கனரக கவசத்தை வச்சிருக்கிற ஒரு வண்டியை நம்ம கொள்ளை அடிக்கணுங்க. ஆனா லோகனுக்கோ இந்த கேரன் பைப்ல பேச்சை கேட்டு ஒரு வேலையில இறங்குறது சுத்தமா ஈடுபாடு இல்ல. போன வாட்டியே அவ உன் காலை வாரி விட்டவ, இந்த வாட்டி அவ எதை வாருவாளோ தெரியல அப்படிங்க. என் குழந்தை அவ வயிற்றுல வளருது அப்படிங்க. எல்லா குழந்தையும் வயிற்றுலதான் வளரும், ஆனா அது உன் குழந்தைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவ கேட்க அவன் கொஞ்சம் கடுப்பாயிடுறான். அந்த மாதிரிலாம் தப்பா பேசாத, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போதும் அவ என்ன தேடி வந்திருக்கானா என் கூட வாழணும்னு தானே ஆசைப்படுறா அப்படின்னு இவன் காதல் மயக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கான். சரி ஃப்ரெண்டு லூஸா இருந்தாலும் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு இவ ஜாக்குக்கு அந்த கவச வண்டியை களவாங்க உதவி பண்ண ஒத்துக்கிறா. கரெக்டா அவங்க நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து தூரத்துல ஒரு ஹார்பர் தெரியுது. பைனாக்குலர் வச்சு பார்க்காங்க. அங்க ஒரு கவசம் பொருத்தின வண்டி ஒண்ணு வருது. இந்த வண்டி தான் இன்னும் 2 நாள் கழிச்சு இவங்க இதே இடத்துல களவாங்க போறாங்க. அந்த வண்டிக்குள்ள 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர கற்கள் இருக்கான். ஆனா இதை இவங்க களவாங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் பத்தாது, நான் ஸ்னைப்பரா இருந்தாலுமே இன்னொரு துப்பாக்கி வச்சிருக்கிற கன்மேன் வேணும் அப்படின்னு இவ சொல்றா. அது மட்டும் இல்ல இவங்க அதை திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போவ எஸ்கேப் காரை ரெடியா வச்சிருக்கிற ஒரு திறமையான டிரைவரும் வேணுங்க. அதை பத்தி கவலைப்படாத, என் கைவசம் ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு ஜாக்கு சொல்ல இவங்க டீமை ஒண்ணு சேர்க்க போறாங்க. அந்த டிரைவர் தேடி போறாங்க. அங்க பக்கத்து ஊர்ல உள்ள பாருக்கு போனா குடிச்சிட்டு மட்டையாய் கிடக்கான் அந்த ஆளு. காதுல போய் குழலுதுனாலும் அவனுக்கு கேட்க மாட்டுக்கு. இதை பார்த்த லோகனு அவன் பெடதிலே ஒரு சாத்த
அப்பதான் மெல்ல எந்திக்கான். அதை பார்த்து அவ அரண்டுறதா, இல்ல இவன் கார் ஓட்டியா நம்ம தப்பிக்க போறோம், இது சரிப்பட்டு வராதுன்னு அவ சொல்ல, நம்ம ஜாக்கோ பயப்படாத, இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இவனை விட திறமையான டிரைவர் வேற எவனுமே கிடையாதுங்க. அப்ப அங்க வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஆட படுவாவி பயல, நைட்டு பெட்ல தூங்குறப்போ ஒண்ணு கடிச்சு பெட்டை ஈரமாக்கிட்டு இங்க வந்து குளிச்சுட்டு படுத்து கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூத்திரம் போன பெட்ஷீட்டாலே மூஞ்சல தூக்கி அடிக்க, இதை பார்த்த லோகனு இது செட்டே ஆகாதுன்னு வெளியே ஓடிடுறா. ஆனா நம்ம டீம்ல இவன் தான் இருக்கணும்னு நம்ம ஜாக்கு வம்படியா இவனை பிடிச்சு கூட்டு வந்துடுறான். வெளியே வந்து பார்த்தா இவங்க அந்த மிஷன்ல யூஸ் பண்ண போற ட்ரக் ரெடியா இருக்கு. அதை பார்த்த அந்த டிரைவரோ, வண்டி தரமா இருக்கு, நாசுக்க வேலையை முடிச்சிடலாம் பாஸ் அப்படிங்க. பிறகு டீம்ல 3 ஆளை சேர்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ நைட்டு ஹோட்டலுக்கு வந்துடுறான். அங்க அவனை மடக்கி ரூட்ட போடுறான் நம்ம கேரளனு. முத்த மலைகளை புழிஞ்சுக்கிட்டு, உங்க டீம்ல துப்பாக்கிய கையால 2வது கன்மேன் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோவோ, என் குழந்தைய வயிற்றுல வச்சு நீ எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது, இந்த மிஷனை நாங்களே பாத்துக்கிறோம், நீ வாட்டுக்கு ஹோட்டல்ல உட்காந்துருந்தான். அப்பதான் அவன் கேட்கான், அந்த கவச வண்டிக்குள்ள 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் இருக்குன்னு சொன்னியே உண்மையாங்க? ஆமா அப்படிங்க. ஆக இவ மொட்டனானுக்கு கொடுக்க வேண்டியது 100 கோடி, அது போக மிச்சம் 200 கோடிய இவங்க 5 பேரும் ஆளுக்கு பதியா பிரிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க டீம்ல செகண்ட் கன்மேனா 4வது ஆளா சேர்க்க போறது யாருன்னா நிக்கலஸ்ங்கிற ஒருத்தன். அவனை பார்க்க அடுத்த நாளே கிளம்பி அவன் இடத்துக்கு போறாங்க. அங்க அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்ல யோசிக்காம அவன் ஓகேன்னு சொல்றான். இந்த மாதிரி வேலை என்னன்னு கேட்டுக்கோயா அப்படின்னா, அது எவ்வளவு ஆபத்தான வேலையா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டி விட்டு கொஞ்ச நாள் தனியா கூட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வாரேன் அப்படின்றதான். அதை கேட்ட அவளோ, ஓடே போயிட்டு எங்கேயாவது துப்பாக்கியில சுடு வாங்கிக்கட, அதுவும் உன் விதப்பந்தலே குண்டடி பட அப்படின்னு சொல்லிட்டு சாவம் விடுறா. தலைவா எப்படியாவது நீங்க இருந்து கூட்டு போ அப்படின்னு அவன் கதற, இவனையும் சேர்த்துக்கிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல போய் அந்த கவச வண்டியை எப்படி களவாங்கலான்னு பிளான் போட ஆரம்பிக்காங்க. அந்த கவச வண்டியை சும்மா சொல்லக்கூடாது, ஹைட்டுக்கு. அந்த வண்டியை ஓட்டு வர்ற டிரைவர் தவிர வேற யார் டிரைவர் சீட்ல ஏறி உட்காந்தாலுமே வண்டி ஆஃப் ஆயிரும், 1 இன்ச்சு நகராதான். அந்த மணிக்கு ஃபிங்கர் பிரிண்ட், சென்சார், பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதனால அந்த வண்டியை இவங்க ஓட்டிட்டு போலான்னா அது நடக்காது. அது போதாதைக்கு அந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கிற கவசத்தை உள்ள இருந்து மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும், வெளியே இருந்து திறக்கணும்னா கேஸ் கட்டிங் மிஷினை வச்சு அதுல ஓட்ட போடுறதுக்கே 1 மணி நேரம் ஆகுமா. ஆனா அவங்களுக்கு அந்த வண்டி ஆட்டைய போடுறதுக்கு அங்க ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் தான் டைம் கிடைக்கும். சோ அதை எப்படி தூக்கலான்னு பிளான போடுறாங்க. நம்ம நிக்கலஸ் அந்த கவச வண்டியை நிப்பாட்டி அந்த டிரைவரை போட்டு தள்ளுறதுதான் பிளான். ஆனா அந்த வண்டியில உள்ள கண்ணாடி எல்லாம் புல்லட் ப்ரூஃப். புல்லட்டை யூஸ் பண்ணாதான் உடைக்க முடியாது, நான் யூஸ் பண்ண போறதே வேற அப்படின்னு டேபிள்ல ஒரு 4 எண்ணத்தை போடுறான். என்னன்னு பார்த்தா பைக் ஸ்பார்க் பிளக். அதை வச்சு அடிச்சனா எந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸா இருந்தாலும் சில்லியா நொறுங்கிருங்க. அதே நேரம் நம்ம லோகனு ஸ்னைப்பர் வச்சு தூரத்துல இருந்து பேக்கப் கொடுப்பா. அந்நேரத்துல நம்ம டிரைவர் அந்த ட்ரக்கை கொண்டு வந்து அந்த கவச வண்டியை கொக்கி போட்டு மாட்டி அங்கிருந்து இழுத்துட்டு போயிருவான். ஆனா பின்னாடி உள்ள அந்த கவசத்தை எப்படி உடைப்பீங்க அப்படின்னு கேரளன் கேட்க, அது சர்ப்ரைஸ், அது நடக்கும்போது நீயே பாருன்றதான். பிறகு ஆளாளுக்கு கிளம்பி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்ப நைட்டு கேரன் கதவை தட்டின நம்ம லோகனு, என் ஃப்ரெண்டு ஜாக் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, தேவையில்லாம உள்ள வந்து நீ இப்ப கெடுத்துக்கிட்டு இருக்க, நீ மட்டும் அவனுக்கு ஏதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணலான்னு நினைச்ச எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொள்ளுவேன்னு மிரட்டுறா. அதை கேட்ட கேரனும், சொற்பொழி வாட்டி முடிச்சியா, போய் தூங்குறேன் அப்படின்னு கதவை போட்டு போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள் இவங்க வண்டி ஆட்டைய போடுற நாள். அந்த கவச வண்டி டேங்க்ல பெட்ரோல் ஏத்துறதுக்காக ஹார்பர் போர்ட்டுக்கு வந்து நிக்கி. அப்போ அது வந்துட்டு இருக்கப்போ சடான்னு உள்ள வண்டியை விட்டு அதை தடுத்து நிப்பாட்டின நிக்கலஸ் ஸ்பார்க் பிளக் போட்ட துப்பாக்கியோட வெளியே இறங்குறான். வண்டியை ரிவர்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி நம்ம டிரைவர் ட்ரக்கை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். இந்த வண்டியால எங்கேயுமே நவள முடியல. சடச்சடன்னு இறங்கி வந்த நிக்கலஸ் துப்பாக்கியால சுட்டு அந்த வண்டி கண்ணாடியை உடைச்சு உள்ள ஒரு புகை கொண்டு தூக்கி வீசிடுறான். மூச்சு விட முடியாத டிரைவர் வெளியே வரவும் அவருக்கு ஷாக்க போட்டு படுக்க போட்டுருந்தாங்க. பிறகு அந்த மொத்த கவச வண்டியுமே இவங்க ட்ராக்ல கொக்கி போட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல ஸ்னைப்பர் வச்சு பார்த்துட்டு இருந்த லோகனு, மாப்பிள்ளையெல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க, நீங்க இருக்கிற இடத்தை நோக்கி 3 வண்டி வருதுங்க. அதுல ஒருத்தன் வெளியே எட்டி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ஹெட்ஷாட் அடிக்க மோஷன்லயே 3 வண்டியில 6 பேர் அவங்களை துரத்த போறாங்க, ரெடியா இருங்க அப்படின்னு சொல்ல இவங்க ட்ரக்ல கவச வண்டியை மாட்டிக்கிட்டு அங்க இருந்து ஜெட்டாக பின்னாடியே இந்த 3 கார்ல ஆளுங்க துரத்துறாங்க. அதுல முத கார்ல யாரு இருக்கான்னு பார்த்தா நம்ம மொட்டை டானுடைய ரைட் ஹேண்டு. அவங்க இவங்களை துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே வர நம்ம ஆளு டிரைவரோ சும்மா வளைச்சு வண்டியை ஓட்டுறான். அப்போ ரைட் சைட்ல ஒரு வண்டி ஏறி வர உள்ள இருந்து துப்பாக்கியால அடிக்காங்க. திரும்ப நம்ம ஜாக்கு சுட்டதுல அந்த வண்டியோட டிரைவருக்கு ஹெட்ஷாட் அடிச்சிடறான். அந்த வண்டி கவுந்துருது. அது போக இப்ப 2 வண்டி துரத்துது. அதுல இன்னொரு வண்டியும் நம்மாலு அப்படி இப்படின்னு எஸ் போட்டு வளைச்சதுல அதையும் கவுத்தி விட்டுருந்தாங்க. இல்லையா நம்ம ரைட் ஹேண்ட் இருக்கானே அவன் மட்டும் விரட்டி வரான். ரன்னிங்லயே கார் மேல ஏறி இவங்க ட்ரக் மேல ஜம்ப் அடிச்சாவன் யாருக்கும் தெரியாம நாசுக்கா ஒரு ஜிபிஎஸ் கருவி ஒண்ணு முத வச்சிடறான். அதுக்கப்புறம் இவன் வண்டியை அங்கே நிப்பாட்டலான்னு நம்ம டிரைவர் சீட்ல ஓட்டிட்டு இருக்க ஆளை போய் அடிக்க போவ சடன் பிரேக் போட்டு அவனை வடிவேல் மாதிரி பறக்க விட்டு இவங்க அங்க இருந்து எஸ் ஆயிடுறாங்க. பிறகு அவங்க வண்டியை நேரா கொண்டு போய் ஒரு குடோன் நிப்பாட்டி வண்டி பின்பகுதியில் ஒரு போலீஸ் உட்காந்துருக்கான். அவனை வெளியே வர வைக்கணும்னு பின்பகுதியில் உள்ள கண்ணாடியை உடைச்சு உள்ள ஹோஸ் பைப் விட்டு தண்ணியை பீச்சு அடிக்காங்க. உள்ள மூச்சு மூட்டு செத்துருவோன்னு அலறி போனவன் உள்ள இருந்து கதவை திறக்க ஸ்விம்மிங் அடிச்சே வெளியே வந்து விடுறான். அவனுக்கு ஒரு கரண்ட் ஷாக் போட்டு படுக்க போட்டு இவங்க உள்ள போய் பார்க்காங்க. ஒரு பெட்டி இருக்கு. அதை நம்ம ஜாக் எடுத்து கொண்டு வந்து வெளியே திறந்து காமிக்கான். உள்ள ஃபுல்லா வைரக்கல் நிறைஞ்சிருக்கு. கேரன் நம்மகிட்ட போய் சொல்லலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா பார்த்தா இது எல்லாத்தையுமே தூரத்துல ஒரு கார்ல உட்காந்து கேரன் பைனாகுலர்ல பாத்துக்கிட்டு
உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம டீம் அங்கிருந்து கிளம்பி போய் ஒரு 5 நிமிஷத்துல இவ கார் எடுத்துக்கிட்டு அந்த குடோனுக்குள்ள வாரா. கையில ஏதோ கருவியோட வந்தவ அந்த கவச வண்டிக்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு ரகசிய சேம்பரை ஓபன் பண்றா. அதுக்குள்ள பார்த்தா வேற ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை ஓபன் பண்ண கேள்னு அதுக்குள்ள இருந்து வித்தியாசமான ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டு வெளியே வரா. வந்து பார்த்தா நம்ம மொட்டை டானங்க ரெடியா நிக்கான். நீ அந்த பெட்டிக்குள்ள இருந்து எடுத்த அந்த கருப்பு கருவியை என்கிட்ட கொடுத்து நான் உன்னை உயிரோட போக விடுறேன் அப்படின்னு மொட்டை டான் சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்து கார்ல ஸ்கட் அடிச்சு நிக்கான். வெளியே இறங்கி வந்தா மொட்டை டானோட ஆட்கள் துப்பாக்கி தூக்கிட்டு நிக்காங்க. அனாமத்தா இவளுக்காக உயிரை விட்டுறாத, துப்பாக்கி கீழே போட்டு என்று தள்ளி விடு அப்படின்னு சொல்ல அங்க 3-4 பேர் துப்பாக்கி வச்சிருக்க பார்த்த ஹீரோ வேற வழி இல்லாம அதை கீழே போட்டு மிதிச்சு விடுறான். இவனை என்னத்தை சொல்லி ஏமாத்தன அப்படின்னு கேட்டுட்டு நம்ம மொட்டை டான பாக்கான். அப்பதான் கவனிக்கான் இவ வயிறு வீங்கி இருக்கு. ஆடா பாவி, இவ உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை துப்பாக்கி எடுத்து இவளோட வயிற்றுல வச்சு சட்டுன்னு அமைக்கிறான். குண்டு பட்டு வயிறு தெளிக்க வைர கற்கள் வெளியே தெளிச்சு விழுது. அதை பார்த்து இவன் டோட்டலா ஷாக் ஆயிடுறான். பிள்ளைகள்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க மொட்டை அவ கையில உள்ள அந்த கருப்பு கருவியை வாங்கிட்டு அவளை ஜாக்கு பக்கத்துல தள்ளி விட நம்ம ஹீரோ கையில 3, 2 அப்படின்னு காமிக்க ஆரம்பிக்கான். கரெக்டா இவன் 1 காமிக்கவும் கரெக்டா இவன் மொட்டைக்கு குறி வச்சு ஸ்னைப்பர் அடிக்கா. ஆனா அடியால தள்ளி விட்டு அவனை காப்பாத்திடுறான். ஸ்னைப்பர் ஷாட் அடிக்கவும் சட்டுன்னு அவங்க ஆளுங்க துப்பாக்கியால சுட ஆரம்பிக்க அப்போ அங்க வந்த நம்ம ஆளுங்க நிக்கலஸ் இந்த டிரைவர் சட்டுன்னு துப்பாக்கியால திரும்ப தாக்குதல் நடத்திட்டு நம்ம ஆளுங்களை கார்ல ஏத்திட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த தள்ளுமுள்ள மொட்டையன் கையில இருந்த அந்த கருப்பு கருவி கீழே விழுந்துருது. அதை நம்ம கேரன் எடுத்துக்கிட எல்லாரும் கார்ல ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ கரெக்டா நம்ம மொட்டையோட அடியாளு அவளுக்கு ஒரு குண்டை வயிற்றுல இறக்கிடுறான். குண்டடியோட காருக்குள்ள ஏறினவ அங்க இருந்து வீல்னு கிளம்பி ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ அவளை நேரா அவன் டேட் பண்ணிட்டு இருந்த ஜென்னாட்ட கொண்டு போறான். தற்காலிகமா அவளோட குண்டடிக்கு மருந்து போட்டு விட்ட ஜென்னாவோ இது டெம்பரரி தான், இவ உயிரை காப்பாத்தனா ஒரு ப்ராப்பரான ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படிங்க. அது மட்டும் இல்லாம இதுவே கடைசியா இருக்கட்டும், இனிமேல என்ன எந்த உதவியும் தேடி வந்துடாதுன்னு சொல்லிட்டு ஜென்னா அங்கிருந்து போயிடுறா. வெறியான நம்ம ஜாக்கு நேரா அடுத்த ரூம்ல இருக்கிற கேரனை போய் மனசுல என்னவே நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் மேல காட்டு கத்து ஆரம்பிக்கான். எல்லாம் இதுக்காகவா அப்படின்னு அந்த கருப்பு கருவியை காமிச்சு கேட்க அது என்னன்னு கேட்கான். பார்த்தா அது ஒரு சாவியான். எதுக்கான சாவின்னு கேட்டா அது இன்னொரு லாக்கருக்கான சாவி. அந்த லாக்கருக்குள்ள 5000 கோடி இருக்கிறதா சொல்றா. 5000 கோடி பணமா அப்படின்னா இல்ல, உலகத்திலே ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய சிகப்பு வைரக்கற்கள் அமெரிக்கா உளவுத்துறையான CIA குள்ளது. அதை கொண்டு வர்ற பிளைட் நாளைக்கு ஒரு இடத்துல ரீஃபியூல் பண்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் தலை இறங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருமா. அந்த கேப்ல அடிச்சதான் உண்டு அப்படிங்க. உன் பூசாரித்தனமும் வேண்டாம், உன் பொங்கச்சோறும் வேண்டான்ட்டு கையெழுத்து கும்பிட்ட நம்ம ஜாக்கு இனிமே என் வாழ்க்கையிலே வந்துடாதுன்னு சொல்லிட்டு போயிடறான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா லோகனு மயக்கமாயி சுயநினைவு இல்லாம இருக்க. அப்ப கதவை திறந்துகிட்டு வேக வேகமா ஓடி வரா நிக்கலஸ் மனைவி. நேரா ஓடி வந்து புருஷன் நிக்கலஸ் பிடிச்சு உனக்கு எதுவும் குண்டடி பண்ணல அப்படிங்க. எனக்கு இல்லம்மா அப்படிங்க. நான் சும்மாதாயா வித பந்துல குண்டடி பண்ணணும்னு சாம விட்டேன், நல்ல வேலை உனக்கு ஒண்ணு ஆவலன்னு அவனை கட்டி பிடிக்கா. அப்போ அவ நம்ம ஹீரோ கையில ஒரு பிளாஸ்டிக் கவரை கொடுக்கா. என்னன்னு கேட்டா என் வீட்டு வாசல்ல இருந்துச்சு, அதை இத ஜாக்கெட்டை கொடுன்னு எழுதி இருந்துச்சு அப்படிங்க. என்னன்னு உள்ள திறந்து பார்த்தனா இவன் நீயே வச்சுக்கோன்னு கொடுத்து விட்டானே அந்த கருப்பு கருவி. பார்த்தா நம்ம ஹீரோக்கு துரோகம் பண்ண குற்ற உணர்ச்சியில கேரனு நம்ம மொட்டை டான்ட்டே போயிட்டு அந்த கருவியை கொடுத்துருக்கா. ஆனா மொட்டை கருவியை வச்சு நான் என்னமா பண்ண, எனக்கு வைரம் தான் வேணும்னு சொல்லிட்டு அதை திரும்ப நம்ம ஹீரோக்கே அனுப்பிவிட்டு இவனை கொள்ளையடிக்க சொல்றான். அப்படி இவன் கொள்ளையடிச்சு கொடுக்கலனா பிடிச்சு வச்சிருக்கிற கேரனை மர்கையா பண்ணிடுவேங்க. ஆனா நம்ம கேரனோ ஜாக்கு அவன் சொல்றதை கேட்காத, நீ அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடு அப்படிங்க. ஆனா நம்ம மொட்டை நீ எங்க போனாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சு போட்டுருவேன், எதுக்கு இந்த டாம் அண்ட் ஜெரி கேம்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கணும், பேசாம என் வைரத்தை திருடி என்கிட்ட கொடு, நான் இவளையும் உயிரோட விட்டுருவேன், நீங்க எங்கேயும் போய் எப்படி இருந்துக்கோங்க அப்படிங்க. வேற வழி இல்லாத நம்ம ஹீரோவும் அந்த வேலையை பண்ணலான்னு முடிவு பண்றான். லோகனுக்கு அடிபட்டிருக்கனால அவளை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு இவன் டிரைவரையும் நிக்கலஸ் இவங்க 3 பேர் மட்டும் சம்பவம் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. இவங்களோட அடுத்த மிஷன் என்னடானா அந்த சிவப்பு வைரக்கற்களை கொண்டு வர்ற ஒரு பிளைட் பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மட்டும் தரையிறங்கி நிற்கும். அந்த கேப்ல அதை அடிக்கிறது தான். முதல்ல அந்த பிளைட் வந்து லேண்ட் ஆகிறப்போ அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டுகளை திசை திருப்பி வேற பக்கம் கொண்டு போகணும். அதுக்கு நம்ம டிரைவரை அனுப்பி விடுறாங்க. ஒரு ஐஸ் ட்ரக் வண்டி எடுத்துக்கிட்டு வெறும் சட்டியை மட்டும் போட்டுக்கிட்டு நேரா அந்த ஏர் ஸ்ட்ரிப்புக்குள்ள வண்டியை ஓட்டிட்டு வரான் டிரைவர். அதை பார்த்த செக்யூரிட்டி கார்டுகளோ இல்ல யாருல நீ அப்படின்னு கேட்க ஐஸை சப்பி சாப்பிட வரீங்களா மக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோனைஸை தெளிக்க விட்டுட்டு அங்கிருந்து ஓடுறான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து தூரத்துல ஸ்னைப்பர் வச்சுட்டு படுத்துட்டு இருந்த நம்ம நிக்கலஸ் பொண்டாட்டி டம்முல 2 குண்டை சும்மா சுட செக்யூரிட்டி கார்டுகள்லாம் கார்ல ஏறி தெளிக்காங்க. அவங்க போன அந்த கேப்ல நம்ம ஹீரோ அங்க தரையிறங்கி நின்றுட்டு இருந்த அந்த பிளைட்டுக்குள்ள பூந்து உள்ள லாக்கர்ல அந்த கருப்பு கருவியான அந்த சாவியை வைக்கான். அதை வச்சு கோடுகளை போடவும் வால்ட் ஓபன் ஆகுது. அந்த பிளைட்டை நோக்கி மொட்டையனோட ரைட் ஹேண்ட் அசிஸ்டன்ட் துப்பாக்கியோட வந்துகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ அவன்கிட்ட நான் தான் வேலையை முடிச்சு கொடுக்குன்னு சொன்னேன், என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க சடன் பிளைட் பின்னாடி ஒரு கார் வந்து சடன் பிரேக் போட்டு நிக்கி உள்ள இருந்து இறங்கினவன் துப்பாக்கியால இவங்கள சொல்றான். CIA ஆளா இருப்பான் போல இருக்க, நீ லாக்க துறை, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ரைட் ஹேண்டு கார்ல வந்தவனை திரும்ப பதிலடிக்க சுட்டுட்டு இருக்க. இதுக்கு மேல இருந்தா ஒப்பேராது, நான் தப்பிச்சு ஓடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே தாவன 2வது அடியிலே துப்பாக்கி புல்லட் தொலைச்சு அப்படியே செத்து கீழே விழுறான். இதை பார்த்த ரைட் ஹேண்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஏரோப்ளேனோட பின்கதவை மூடிட்டு பைலட் சீட்ல உட்காந்து பிளைட்டே அங்கிருந்து ஓட்டிட்டு கிளப்பி கொண்டு போயிடறான். பிளைட் போன போதெல்லாம் காமிக்காங்க. சடார்னு கார்ல வந்து இறங்கி மிஷின் கன் வச்சு அடிச்சானே அவன் யாரும் கிடையாது. படத்தோட மொத சீன்ல அந்த
ரவுடி கூடயே நம்ம ஹீரோவோட ஒரு ஆளு இருந்தானே அவன் தான். அவங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்போ மொட்டை நம்ம ஜாக்குக்கு போனை போட்டு, என்னப்பா நீ பெரிய திருடன் அது இதுன்னு பில்ட போட்டா, எங்கால பிளைட் தூக்கிட்டு வந்துட்டான், உன்னை நம்பி பிரோஜனம் இல்லை போல அப்படின்னு சொன்னவன் கொஞ்ச நேரத்துல கேரளையும் சுட்டுட்டு உன்னையும் தேடி பிடிச்சு கொள்ளுவேன் அப்படிங்க. ஆனா அங்கதான் நம்ம ஹீரோ மொட்டை எனக்கு ஒரு ட்விஸ்டா வச்சிருக்கான். உங்க ஆளு வைரத்தை தூக்கிட்டு போறான், உன் கையில வைரம் கிடைச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அதான் தம்பி தப்பு தாசு, நட்டுல வச்சன் தாசு அப்படின்னு சொல்ல பார்த்தா இவன் பிளைட்ல ஏறி அங்க இருந்து அந்த லாக்கருக்கு கீழே வெடிகுண்டுகளை செட் பண்ணிருக்கான். அத மொட்டையனோட அடியால ரைட் ஹேண்டு ஒரு ஆத்துக்கு மேல கூடி பறந்து கொண்டு போய்கிட்டு இருக்க, ஆத்துல ஒரு போட்ல உட்காந்து பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்ம நிக்கலஸ் கரெக்டா பிளைட் மேல வரும் ரிமோட் அமுக்குறான். பாம்பு டம்முன்னு வெடிச்சு அந்த லாக்கர் பாக்ஸ் மட்டும் துண்டா ஆத்துக்குள்ள விழுந்துருது. அதை நம்மால் நிக்கலஸ் போட்ல போய் தூக்கிட்டு வந்துடுறான். வெறியான மொட்டையன், நான் சொல்ற இடத்துக்கு வைரத்தை கொண்டு வந்து சேரு அப்படிங்க. நம்ம ஹீரோவோ, நீ சொல்றதுக்கு நான் வர மாட்டேன், நான் சொல்ற இடத்துக்கு நீ வா, வைரத்தை உன்ட்ட ஒப்படைக்க, நீ அவளை என்கிட்ட ஒப்படைச்சு போயிட்டே இருன்னு சொல்லிட்டு இவன் இப்ப ஆர்டர் கொடுக்கான். வேற வழி இல்லாத மொட்டைடானோ அவன் அடியாட்களையும் கேரனையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ சொன்ன இடத்துக்கு வரான். அது ஒரு பப்ளிக் பிளேஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல் முன்னாடி. அவன் கேரனை அனுப்பி விட இவன் வண்டி சாவியை தூக்கி போடுறான். அந்த லாக்கரை ஓபன் பண்ற சாவி எங்கடே அப்படின்னு மொட்டை கேட்டா, பிளைட்ல இருந்து உள்றப்போ அந்த சாவி எங்க போச்சுன்னு தெரியல, ஆனா உங்ககிட்ட தான் லாக்கர் இருக்குல்ல, அதை வீட்டுக்கு கொண்டு போய் பொறுமையா அதை உடச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்புறான். அப்ப சடான்னு முன்னாடியும் பின்னாடியும் 2-3 கார்கள் வந்து அவங்களுக்கு ரவுண்ட போடுது. சட்டு நம்ம ஹீரோ பாக்கெட்ல ஒரு ரிமோட் அமுக்குறான். பார்த்தா இவன் கொண்டு வந்து லாக்கரோட நிப்பாட்டிலான வண்டி அது டம்முன்னு வெடிச்சு சதறுது. எல்லாரும் அலறி போயில அந்த கேப்ல நம்ம ஹீரோ கேரனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்துடுறான். 2 பேரும் நேரா மொட்டை மாடியை நோக்கி ஓடுறாங்க. அப்ப மொட்டையோட ஆட்கள் பின்னாடியே துரத்திட்டு போவ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் பூந்துடுறான். துரத்தி வந்தவங்க எல்லாம் இவன் மேல் மாடியில இருந்து சுட்டு வீழ்த்துறான். ஆனா அந்த ரைட் ஹேண்ட் மட்டும் எப்படியே எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோவை துரத்திட்டு வர ஒரு இடத்துல வச்சு ஹீரோ துப்பாக்கி தூக்கி போட்டு அந்த ரைட் ஹேண்ட கையாலே அடிக்கான். இவங்க 2 பேருக்கு WWE ஃபைட் நடக்கு. அவன் இவனுக்கு ராக் பாட்டம் போடவும் இவன் அவனுக்கு ஸ்பியர் அடிக்கவும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ சட்டுன்னு ரைட் ஹேண்டோட மூளை செதறுது. யாருன்னு பார்த்தா நம்ம கேரனு அவனை துப்பாக்கியால சுட்டு தள்ளிடுறான். பிறகு இவங்க மொட்டை மாடிக்கு போவ அங்க இவங்க ஆளு டிரைவர் ஹெலிகாப்டர் கொண்டு வந்து இவங்களை அங்கிருந்து தூக்கிட்டு போக வந்து லேண்ட் ஆகுறான். கரெக்டா நம்ம மொட்டைடானு 2 அடியாட்களோட மேல வந்துடுறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்து மேல என்கிட்ட சுடுவாங்கி சாவதான் வந்தியால அப்படின்னு மொட்டை கேட்க, அப்படியே நம்ம ஹீரோ கையை துப்பாக்கி மாதிரி வச்சு டுமில் அப்படிங்க பார்த்தா மொட்டையனோட நெஞ்சில ஒரு புல்லட் பாயுது. யாருன்னு பார்த்தா பின்னாடி உள்ள பில்டிங்ல நம்ம லோகனு ஸ்னைப்பரோட உட்காந்துருக்கா. நெஞ்சில குண்டடி வாங்கின டானு முழங்கால் போட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு கரெக்டா குறி வச்சு ஹெட்ஷாட் அடிக்க அதே குண்டு நம்ம கேரனோட கையையும் உரசிட்டு போகுது. பிறகு அவங்க அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம கேரனு அங்கிருந்து கிளம்பி போறதுக்கு ஒரு பிரைவேட் ஜெட் ரெடியா இருக்க, அங்க வந்து நம்ம ஜாக்கு, நீ எங்க போகணுமோ போய்க்கோ, இனிமேல என் வாழ்க்கையில வராத அப்படின்னு சொல்லிட்டு இந்த உனக்கான பங்குன்னு ஒரு சின்ன கவரை கையில கொடுக்கான். என்னவே இது மொய் கவரா, ஏதோ வெயிட்டா கொடுப்பேன்னு பார்த்தா ஒரு மொய் கவர் மாதிரி ஜித்தனோண்டு கொடுக்க அப்படிங்க. அதுக்கு மேல உனக்கு வேணும்னா நீ லோகன்ட்டே போய் பேசிக்கோ அப்படிங்கவும், வேண்டாம் நான் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிறேங்க. அவ பிளைட்ல ஏறி போய் உட்காந்து அங்கிருந்து கிளம்ப அவன் கொடுத்த அந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள ஒரு செவப்பு வைரக்கல்லு ஒண்ணு இருக்கு. இது ஒண்ணு மட்டுமே 200 கோடிக்கு சமம். பார்த்தா பிளைட்ல வெடி வச்சு லாக்கரை ஆத்துக்குள்ள இறக்குனாங்களே, அப்பவே நம்ம நிக்கலஸ் லாக்கரை ஓபன் பண்ணி உள்ள வைரத்தெல்லாம் எடுத்துட்டான். வெறும் லாக்கர் பாக்ஸை தான் கொண்டு போய் மொட்டை முன்னாடி நிப்பாட்டி இருக்கான் ஜாக்கு. கேரனு சந்தோஷத்தோட அப்படி கிளம்பி போவ அங்கிருந்து கிளம்பி போன நம்ம ஜாக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிட்டு ஓஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியை கையில தூக்கிட்டு ஜெனாவை பார்க்க போயிடறான். என்னவே இப்போ யார் நாயை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னா, இது என்னோட நாய் தான் சொல்லிட்டு அதை கடையில வாங்கின ரசீது பில் எல்லாம் காமிக்கான். நான் இந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வந்துட்டேன், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு இவன் கெஞ்சி கேட்க அவளும் மனமுருகி இவனுக்கு ஓகே சொல்லிடுறா. பிறகு ஒரு நாள் வழக்கம் போல நம்ம ஹீரோவும் லோகனும் கடலோரத்தில் நின்று கோல்ஃப் விளையாண்டுகிட்டு இருக்க அவனுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம கேரனு. இவங்க முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்போ நினைச்ச மாணிக்கே இவ ஏதோ ஒரு கடலோரத்துல பெரிய பங்களா வாங்கிட்டா போல இருக்க. இந்த பெரிய பங்களா காசு எது இருந்தாலுமே நீ இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்குது ஜாக்கு, நான் உனக்கான ரோசா இருக்கேன், நீ என் கூட வந்து வாழு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மறுபடியும் அதே ஈயத்தை காய்ச்சி காதல ஊத்திக்கிட்டு இருக்கல அப்படின்னு நினைச்ச நம்ம ஜாக்கு அவ பேசிட்டு இருக்கும் போதே கோல்ஃப் பாலுக்கு பதிலா போனை தரையில நட்டி ஒரே அட்டி அடிச்சு கடலுக்குள்ள பறக்க விட்டுதான். அதை பார்த்த நம்ம லோகனு, இப்பதான் மாப்பிள்ள நீ கரெக்டான ரூட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்ல அதோட பட முடியுது. இன்னைக்கு பார்த்தா இந்த ஆக்ஷன் திருட்டு திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வைரக்கல் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.